இன்டெஃபினட் ப்ரொனவுன்னா என்ன அப்படின்னு ரெஃபர்ஸ் டு நான் ஸ்பெசிஃபிக் திங்ஸ் ஆர் பீப்பிள் அப்படிங்கிறது நேற்றுக்கான வீடியோவில் பார்த்துருந்தோம். அண்ட் ஒரு சில டைப்ஸும் பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி வந்து ஒரு 3 டைப் மட்டும் தாங்க பெண்டிங் இருக்குது. ஸோ டெஃபினட் ப்ரொனவுன் அப்படின்னா ஹீ ஷீட் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்டை மென்ஷன் பண்ணி வரும். ஆனால் இன்டெஃபினட் ப்ரொனவுன்ல அப்படி இருக்காது, காமனாக வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 டைப் தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் டைப் இன்றைக்கி வந்து இன்டெஃபினட் ப்ரொனவுன்ல ஃபியூ அப்படின்னு பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபியூ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் ரெஃபர்ஸ் டு ஸ்மால் நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள். ரொம்ப வந்து ஒரு குறிப்பிட்ட சில பேர் அப்படின்னு ஒரு சில பேர்னு தமிழில் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான இடத்துல ஆங்கிலத்தில் பயன்படுத்தக்கூடிய இன்டெஃபினட் ப்ரொனவுன் தான் ஃபியூ. அதை பயன்படுத்தி ஃபியூ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு அழகான சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக இருந்து இவங்க அடுத்த டைப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக மெனி அப்படிங்கிற ஒரு இன்டெஃபினட் ப்ரொனவுன் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. மெனி ஹேவ் ட்ரை டு சால்வ் இட் ரெஃபர்ஸ் டு அ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள். இப்போ ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புளை வந்து நம்ம சொல்லணும், நிறைய பேர் வந்து இருக்காங்கன்னு அப்படிங்கிற இடத்துல நம்ம எப்படி சொல்லலாம்னா இன்டெஃபினட் ப்ரொனவுன் மெனி யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும். மெனி ஹேவ் ட்ரை டு சால்வ் இட். ஓகேவா? அண்ட் லாஸ்ட் டைப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம செவரல் அப்படிங்கிற ஒரு இன்டெஃபினட் ப்ரொனவுன் பற்றி பார்க்க போகிறோம். செவரல் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் த எக்ஸாம் அப்படிங்கிறது தான் ரெஃபர்ஸ் டு மோர் தென் 2 பட் நாட் அ லார்ஜ் நம்பர். 2 பேருக்கு மேலே, ஆனால் அது ஒரு பெரிய நம்பர் கிடையாது. அந்த இடத்துல செவரல் அப்படிங்கிற ஒரு இன்டெஃபினட் ப்ரொனவுன் நம்ம பயன்படுத்தி இந்த சென்டென்ஸை வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ரொம்ப எல்லாமே சிம்பிளாக பார்த்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.